இந்த பொண்ணு ஷட்டில் காம்படிஷன்ல செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. இதை பார்த்த உடனே அவளோட அம்மா கன்னத்திலே அறையிறாங்க. நீ செகண்ட் பிளேஸ் வாங்கினா உனக்கு மேல யாரோ ஒருத்தர் இருந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவ அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் இவளோட அப்பா கொஞ்சம் இவகிட்ட பாசமா இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா மோட்டிவேஷனா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா. டெய்லி காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறா. கொஞ்ச நாள் போக போக இவளோட கேமோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாயிட்டே போகுது. இவளுக்காக இவளோட அம்மா சப்போர்ட்டா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டோர்னமெண்ட் நடக்கும். அவ்வளோ நல்லா பிராக்டிஸ் பண்ணி விளையாண்டவ செகண்ட் பிரைஸ் வாங்குவா. இந்த விஷயம் தான் இவளோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவங்க அப்பா கிட்ட காசு இருக்காது. இதுக்கு மேல எப்படியாவது கார் வாங்கணுமே சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு. இவரை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம தன்னோட பொண்ணுக்காக லோன் வாங்கி கார் வாங்கி தராரு. இவளோட கேமிங் ஸ்கில்லும் போக போக பயங்கரமாயிட்டு போகும். ஒரு டோர்னமெண்ட்ல பயங்கரமா விளையாண்டு இருப்பா. கொஞ்ச நேரம் திடீர்னு அவைவா அடிச்சிட்டு இருப்பா. இவளுக்கு எதிராக இவளோட அப்பா நின்று இருப்பாரு. அவரை பார்த்த உடனே அவரோட கஷ்டம் எல்லாம் புரிஞ்சு மோட்டிவேஷனா விளையாட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கேம்ல இவ ஜெயிச்சிடுறா. அதே நேரத்துல இவளோட அம்மா வெளியே கிளம்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க அம்மாவை பாக்கறதுக்காக வந்திருப்பா. ஆனா இவளுக்கு அந்த டைம்ல மேட்ச் இருக்கும். இவளோட அம்மா இவன் நல்லா பெரிய ஆளா வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நிறைவேற்றியே தீரணும்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்காக போயிடுறா. நேஷனல் மேட்ச்ல பயங்கரமா விளையாண்டு ஜெயிச்சிடுறா. இந்த விஷயத்தை இவளோட அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரா. ஹாஸ்பிட்டல்ல அவங்களும் கண்ணு முழிச்சிருப்பாங்க. இவ ஜெயிச்சதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவளோட அம்மாவோட கனவை நிறைவேற்றி